ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸில் டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 17. ஹாயசே நம்ம ஹீரோக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சிட்டா. டொனாரே, அப்படின்னா நம்மளால இந்த இடத்துல இருந்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி மால் கேட்குறான். நம்ம ஹீரோ மயக்கத்திலேயே கிடக்குறான். ஃபைனலில் ஜெயிச்சது அவங்க தான். ஸோ உங்களோட புது லீடரை சேர் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணுறான். உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட விரும்புறேன். ஏன்னா என்னோட ஃபுஷியை நீங்கள் எல்லாரும் இத்தனை நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு அவ சொல்லவும், அவளோட ஃபுஷியா அப்படின்னு சொல்லி டொனாரே ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு டொனாரே சொல்றா. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லிக்கிட ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இந்த இம்மார்டல் பாயை பாதுகாக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்கிட்ட தான் இருந்தான். இவனை ஒரு 6 மாசமா நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்போ இவனுக்கு பேசக்கூட தெரியாது. விவரம் இல்லாததுனால என்கிட்ட இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் இவனை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். இப்ப நான் இவனை இந்த இடத்துல கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய மிராக்கல் தான் அப்படின்னு ஹாயசே சொல்லவும், ஹே நீ தானே இவனை இங்க பிளான் போட்டு வர வச்ச அப்படின்னு சொல்லி டொனாரே ஃப்ரெண்டு கேட்கவும், அது எல்லாமே கடவுளோட செயல் தான். இவன் சொர்க்கத்துல இருந்து வந்தவன். இவனை நம்ம எல்லாரும் பாதுகாக்கணும். நீங்க எல்லாருமே நேற்று பார்த்துருப்பீங்க. அந்த ஈவில் கூட சண்டை போட்ட ஆள் இவன் தான். இவனுக்கு நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இவனை ஜெயிக்க வச்சீங்க. அதே மாதிரி நம்ம இவனை எப்பவும் பாதுகாக்கணும். இவன் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு தருவான். இவன் சாப்பாடு கேட்டா கூட தருவான். நீங்க யாரும் வேலை பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு ஹாயசே சொல்லவோ, எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் யாராச்சும் எங்களை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இவனை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லவோ, ஒரு கூட்டம் நாங்க எதுக்காக அவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, அது உங்களோட விருப்பம். நான் உங்க யாரையுமே ஆட்சி செய்யணும்னே நினைக்கல. உங்கள ஒருத்தர் தான் உங்களுக்கு லீடரா இருக்க முடியும். நான் ஆல்ரெடி ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அதுதான் டொனாரே அப்படின்னு அவ சொல்றா. இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ பெருசா பிளான் பண்றா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸும் அவளும் அங்கிருந்து போயிருந்தாங்க. இவளை ஃபர்ஸ்டே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு டொனாரே சொல்லவும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு மியா கேட்கறா. நீங்க இனிமே பசியில கவலைப்பட தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கையை கிழிச்சிட்டு அந்த சிம்பிளை போட்டு, நானும் உங்கள ஒருத்தி தான் அப்படின்னு அவ சொல்றா. உடனே எல்லாரும் ஹாயசேக்கு சப்போர்ட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோவாவா தூக்கிட்டு அங்க இருந்து போறா. அந்த ஐலாண்டுக்குள்ளேயே கெஸ்ட் ரூம் மாதிரியான ஒரு பெரிய சூப்பரான ரூம் இருக்கு. அங்க நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறா. நம்ம ஹீரோவோட கனவுல அவன் இப்போ அந்த போஸ்மேனோட வீட்டுல இருக்கான். என்ன ஃபுஷி, நீ போய் 6 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எங்களை பிரிஞ்சோன்னு சொல்லி வருத்தப்படுதியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. உனக்கு சாவே கிடையாது, நீ பல 1000 வருஷம் வாழ்வ, 6 மாசம் பிரிஞ்சதுக்கே எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி ரீன் கேட்கறா. ஆமா, நான் சீக்கிரமா இதுக்கெல்லாம் பழகிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதான் உன் கூட கூகு மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனா அவங்க என் கூட இல்லைன்னு சொல்லவும், அவங்க உனக்குள்ள இருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கும். நீ தனியால் இல்ல ஃபோஷி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு ஹாயசே அந்த இடத்துக்குள்ள வாரா. இங்க ரியல் வேர்ல்ட்லயும் வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல ஹாயசே வந்து நின்றுட்டு இருக்கா. அந்த லேடியை நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவ ஏதோ பண்றா. ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன விடு, என்னால ஏன் அசைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவோ பயப்படுறான். நம்ம ஹீரோவால எந்திக்க முடியல, ஏன்னா மயக்க மருந்து கொடுத்துருக்கா. நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரமே ஒன்னாயிருவோம் அப்படின்னு அவ சொல்றா. ஃபூஷி எங்க இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி டொனாரேவோட வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கிறான். அவளோட ஃபூஷி நம்மள சொல்றத பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக டொனாரேவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. போயும் இந்த நேரத்துலயே வரணும் அப்படின்னு சொல்லி ஹாயசே டென்ஷன் ஆவரா. டொனாரேவோட அந்த அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிற ரூமை பார்க்கவும், வாங்க அந்த ரூம்ல தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போறாங்க. யானமையோட சோல்ஜர்ஸ் தடுக்கவும் அவங்கள அடிச்சு போட்டு இவங்க அசால்ட்டா போய் பாக்குறாங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோவை காணோம். ஒருவேளை நம்ம தப்பான ரூமுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஃபூஷியை நீ பார்க்கணும்னா சாங்சுரிக்கு ரொம்ப அடியில போனோம் அப்படின்னு அவ சொல்றா. அந்த சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிருந்தாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு டொனாரே கிளம்பவும், ஷிப்போட கேப்டன் அங்க வந்து நிக்கிறான். லீடர், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏன்னா இப்போ இந்த டொனாரே தான் அந்த ஐலாண்டோட லீடர். நம்ம ஃபூஷியை காப்பாத்திட்டு இங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறான்னு சொல்லவோ, அவ்வளோ பெரிய கப்பல் நம்மகிட்ட இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். ஃபூஷிக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். நம்ம ஸ்கைலைன் ஷிப்பை விட அவன் பெரிய கப்பலையா அசால்ட்டா 5 செகண்ட்ல செஞ்சிருவான் அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அவனை கூட்டிட்டு போக நான் அவங்கள விட்டா தானே இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹாயசே சொல்றா. அவ சொல்றத பார்த்தா சீரியஸா தெரியுது அப்படின்னு டொனாரே ஃப்ரெண்ட் சொல்றாங்க. மால், உன்னோட ப்ளோக்கனை வச்சு அவங்களை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், பார்த்தா அந்த ஷிப் கேப்டன் மாலை பிடிச்சு வச்சிருக்கான். பிரச்சனை வேண்டாம், நம்ம மட்டும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அந்த ஷிப் கேப்டன் சொல்றான். டொனாரேவோட பேட ஹாயசே அட்டாக் பண்ணிருந்தா, நான் 10ன்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிருங்க, இல்லைன்னா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவ கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறா. 3, 2, 1 சொல்லவும் பார்த்தா நம்ம ஹீரோவா கழுத்துல கரெக்டா வந்து கத்தியா வைக்கிறான். நான் திரும்பவும் உனக்கு மயக்க மருந்து கொடுத்தேன், எப்படி என் ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச அப்படின்னு அவ கேட்கவும், ஆளுங்க கொண்டு போனது வெறும் டெட் பாடியை மட்டும் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ தான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மோலா மாதிரி தான், அவன் பாடி மட்டும் தான் இப்போ அங்க இருக்கு. அதை தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. மோல் மாதிரியே அவளுக்கு தெரியாம பின்னாடி வந்து மாசாவா கழுத்துல இப்ப கத்திய வச்சுட்டு நிக்கிறான். நீ என்ன வச்சு ஏதோ பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை போக விட்டு நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம லீடர் இந்த இடத்த விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஷிப்ல மொத்தமா 700 பேர் தான் வர முடியும். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ கையை தூக்குங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. நான் வரேன்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லவும், யார் வரணும் அப்படிங்கறத நம்ம லீடரே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷிப் கேப்டன் சொல்றான். அப்போ டொனாரே கிட்ட கேட்கவும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பியூரான் அப்படிங்கிற ஒரு லேடி, அப்புறமா 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நியாயமே இல்லை, ஏன் நாங்க வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் கத்தவும்,
அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவங்களோட லைஃபை வாழ்றதுக்கு அவங்களே ஒரு டெசிஷனை எடுக்கட்டும் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாருமே அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருமே அங்க இருந்து போறாங்க. சரி, எனக்கு போன வாரம் தான் 7 வயசாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவன் வந்து சொல்லவும், ஓ அப்படியா, என் வயசு அப்படின்னா 5 தான் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கலாய்ச்சி விட்டுருந்தான். எல்லா குழந்தைங்களோட அம்மாவுமே வருத்தப்பட்டு அவங்க குழந்தைங்கள அனுப்பி வைக்கிறாங்க. பிரதர், நான் உன்னை புரிய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ஹே நீயும் என் கூட வா அப்படின்னு டொனாரே சொல்றா. ஆனா நான் அப்படின்னு சொல்லி அவன் தயங்கவும், இம்மார்டல் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அதை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு டொனாரே சொல்றா. இப்போ எல்லாரும் அந்த ஷிப்ல ஏறிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல நின்று அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். டொனாரே தான் ரொம்பவும் வருத்தத்தோட இருக்கா. ஃபூஷி, உனக்காக நான் கரையில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பியூரான்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க நான் சீக்கிரம் வந்துருதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் உங்களை திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி பியூரான மயக்க வச்சிருதா. எல்லா பசங்களையுமே மயங்க வச்சு இவங்களை அடைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றா. என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கும் வந்து மயக்க மருந்து போட்டு விட்டுருதா. இப்போ நம்ம ஹீரோ மயங்கிருதான். அவ சொன்ன மாதிரியே அந்த சாங்சுரியில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. நம்ம ஹீரோவால அதுக்குள்ள இருந்து மேல கூட வர முடியாது. அதுக்குள்ள தூக்கி அவனை தூக்கி போட்டுருந்தாங்க. டொனாரியை கண்முழிச்சு பாக்குறா. அவ பாஸ் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். சீக்கிரம் என்னோட கட்ட அவுத்து விடுங்க அப்படின்னு அவ சொல்றா. எல்லாரும் 2 மணி நேரம் கழிச்சு தான் எந்திப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. நீ மட்டும் எப்படி சீக்கிரம் இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. ஷிப் கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவ கேட்கறா. நீ திரும்ப போக போறியா அப்படின்னு அவர் கேட்கவும், அந்த இம்மார்டலை நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த உடனே நான் சீக்கிரமா திரும்ப வந்துருவேன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்ப யானமை சோல்ஜர் ஒருத்தன் அவளை பாத்துறப்போ அந்த பேர்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுது. அவ உன்னை கொண்டுட்டாலும் நினைச்சேன், நல்ல வேளை உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாப்பி ஆவரா. ஈஸ்ட் பக்கமா போ, அங்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹே எங்க போற அப்படின்னு அந்த இன்னொருத்தன் வந்து கேட்கவும், நான் திரும்ப வர வர என் ஃப்ரெண்ட்ஸை பத்திரமா பாத்துக்கோங்க அவ சொல்லுவான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, இதை எப்படியாச்சும் ஹாய்ஸேக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லவும், என்னோட ஷிப்ல எதுவா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷிப் கேப்டன் அவங்கள அடிச்சு போடுறான். நம்ம ஹீரோ அந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போய் திரும்ப ரீஜென்ரேட் ஆகி உயிரோட வந்துருதான். என்னோட கதையை நான் திரும்பவும் ஆரம்பிக்க போறேன். அவனுக்கும் சில பர்சனல் எமோஷன்ஸ்லாம் இருக்கு, என்னைய மாதிரி ஃபியூச்சர்ல அவனும் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு டொனாரே சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ஸ்ல நிறைய விஷயங்களும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இந்த ஹாயஸை எதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்காக வேற லெவல் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.